பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சசரிஸ் பாக்ஸ் அண்ட் இந்த கியூப் இருந்தது. அண்ட் இந்த ஆக்சசரிஸ் பாக்ஸில் எக்ஸ்ட்ரா மேக்னெட்ஸ், 2 ஸ்ப்ரிங் பேக்கெட்ஸ், ஒரு TH ஸ்க்ரூ டிரைவர் அண்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. நார்மல் சைஸ் தான், பட் 7x7க்கு பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அண்ட் இந்த ஸ்ப்ரிங் பேக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ப்ளஸ்ன்றது என்னென்னா கொஞ்சம் பெருசாக, கொஞ்சம் டயமீட்டர் பெருசாக இருக்குது. அண்ட் மைனஸ்ன்றது டயமீட்டர் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. மேபி என்ன சொல்ல, இது வந்து டென்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போல இருக்குது. இது கொஞ்சம் வீக்காக இருக்கலாம் மேபி அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதில் வந்து மீடியம் ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது. அண்ட் ஆக்சசரிஸ் பாக்ஸில் ஒரு கியூப் ஸ்டாண்ட், டிஸ்அசம்பிள் பண்ணக்கூடிய YJ-வோட கியூப் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த கியூப் YJ MGC-யோட ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டு வெயிட் பண்ணி வந்த ஒரு கியூப். MGC லைனப்பில் 5x5 6x6 செம்ம ஹிட் ஆனதுக்கப்புறம் 7x7 எப்படா ரிலீஸ் பண்ணுவீங்க, ஏன்னா ஒரு பட்ஜெட்லையும் இருக்கும், அதே சமயத்தில் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு கியூப் தான் இந்த YJ MGC. இந்த கியூபோட சைஸ் பார்த்தீங்கன்னா 67.5 mm அண்ட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 200 grams. இதுக்கு முன்னாடி நான் YJ UC 7x7 யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த கியூபோட பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் கொஞ்சம் கைக்கு அடக்கமாகவும் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது இந்த கியூப். அண்ட் இது வந்து ஒரு மேக்னெட்டிக் 7x7 தான். இதில் மொத்தம் 144 மேக்னெட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ வந்து என்னன்னா மேக்னெட்ஸ் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம மேக்னெட் ஸ்ட்ரென்த்தை கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஓகே, மேக்னெட் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயரில் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இன்னரில் இந்த ஃபர்ஸ்ட் லேயரில் கொஞ்சம் வீக்காகவும், தேர்ட் லேயரில் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மூணுத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த லேயர்லேருந்து இந்த லேயர், இது வந்து என்னென்னா கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து மீடியமாக இருக்குது. அண்ட் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இதை கம்பேர் பண்ணும்போது. பட் என்ன சொல்ல, ஓவராலாக பார்க்கும்போது இந்த கியூபுக்கு நல்லா தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆல்கிரிதம்ஸ் பண்ணுறதுக்கும் மேக்னெட்ஸ் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. மேக்னெட்ஸ் பற்றி எந்த ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் இப்போ கலர் ஷேட்ஸை பார்ப்போம். கலர் ஷேட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு செக்கர் போர்ட் பேட்டர்ன் பார்த்தா உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம வைப்ரண்ட்டாக இருக்குது. ஹாஃப் பிரைட் ஷேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெட்டை டார்க்காகவும், ஆரஞ்சு லைட்டாகவும், ப்ளூவை டார்க்காகவும், க்ரீனை லைட்டாகவும், அண்ட் எல்லோ பிரைட்டாகவும், ஒயிட்டை வந்து நார்மலாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கலர்ஸில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் சம் டர்ன்ஸ் பண்ணி பார்ப்போம் இந்த கியூபில். கியூப் உண்மையிலே ஸ்மூத்தாக தான் இருக்குது. அந்த MGC-யோட ஃபீல் அப்படியே இருக்குது, எதுவுமே மாறல. அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியும் சரி, அந்த டேர்னிங் ஃபீலும் சரி, உண்மையிலே சூப்பராக இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் மேக்னெட்ஸும் என்னென்னா நமக்கு டேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப ப்ரிசைஸாக இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஜஸ்ட் கார்னர் கட்டிங் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பிக் கியூப்ஸில் கார்னர் கட்டிங் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் வந்து என்ன சொல்ல, உங்களுக்கு கார்னர் கட்டிங் சம்டைம்ஸ் வந்து சொதப்பி விட்டு கியூப் பாப் ஆகி பிளாஸ்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பிளாஸ்ட் இந்த சென்ஸ் அப்படியே வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரல. அப்படியே என்ன சொல்ல, பீசஸ் எல்லாம் அப்படியே கீழே விழுந்துடும். அடுத்தது அசம்பிள் பண்ணும்போது அழுதுகிட்டே தான் அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் எம் ஸ்லைசஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வந்து சம்டைம்ஸ் HPOM நிறைய பேர் MOs வச்சு பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் மேக்னெட்ஸுடைய ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் எதிர்பார்த்தது தான், உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னது தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லேயருடைய மேக்னெட்ஸ் வந்து வீக்காக இருக்குன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி என்னென்னா சொதப்புது பாருங்கள். லைட்டாக சொதப்புது இந்த ரெண்டுடைய மேக்னெட்ஸ். மேபி இந்த 2 லேயருக்கு வீக்காக இருக்கலாம். ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா MGC 7x7லையும் இந்த ஃபால்ட் இருக்கா, இல்லை என் கியூப்பில் மட்டும் தான் இந்த ஃபால்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை எனக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி என்ன சொல்ல, உங்களுக்கு யூஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மேக்ஸிமம் என்ன சொல்ல, ஒரு 7x7 பிக் கியூப்ஸ்லாம் யாருமே வந்து MOஸ்லாம் யூஸ் பண்ணி பழக மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் லேயர்ஸ் வந்து மிஸ் அலைன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆக்சுவலி எட்ஜ் பேரிங் அப்போவே ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணோம்னா லேயர்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ண சென்டர்ஸ் எல்லாமே வேறு லெவலில் காலி ஆகிடும். ஸோ அதனால என்னென்னா MOs அந்த அளவுக்கு பார்த்து தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஒன்றும் பெரிய டிஸ்அட்வான்டேஜ்ன்ற மாதிரிலாம் எனக்கு தெரியவே இல்லை. அண்ட் இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸி ஃபினிஷிங் மாதிரி இருக்குது. பட் கிரிப்புக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. என்ன சொல்ல, ஒரு அந்த UV கோட்டிங் பண்ண மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்குது. இந்த கியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்லெஸ்லையும் இருக்குது, பிளாக் வெர்ஷன்லேயும் இருக்குது. பட் மோஸ்ட்லி பிக் கியூப்ஸில் வந்து நீங்கள் பிளாக் வெர்ஷன்லாம் வாங்கி ஸ்டிக்கர் ஏதாவது பிஞ்சிச்சுன்னா ரொம்ப சின்னதாக பிஞ்ச மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். ஸோ ஸ்டிக்கர்லெஸ்ஸே வாங்குறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த கியூபோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் 7x7 அண்ட்
பிக் கியூப்ஸ் வாங்கும்போது எல்லாருக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா பிக் கியூப்ஸ் நம்ம எப்பவுமே அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். அண்ட் அதே சமயத்தில் ஒரு 2x2 ஒரு 3x3 இல்லைனா ஒரு பிராமிக்ஸ் அது மாதிரி ஷார்ட் டைம் ஈவெண்ட்ஸ் எல்லாமே என்னன்னா பட்ஜெட் கியூப்ஸ்லேருந்து உங்களுடைய கியூப் கலெக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் 7x7 6x6 அது மாதிரி பிக் கியூப்ஸ் எல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொஞ்சம் மணியை சேவ் பண்ணி அடுத்தது ஸ்பெண்ட் பண்ணுறது ஒர்த்தாக இருக்கும். அண்ட் இந்த கியூபை யார் யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணலாம்னா யாரெல்லாம் 7x7 வாங்கணும்னு ஆசையாக இருக்கும் அவங்களாம் தாராளமாக இதை வாங்கலாம். இதை வச்சு என்ன சொல்ல சால்வ் மட்டும் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இல்லை, நிறைய பேட்டர்ன்ஸும் இதை வச்சு பண்ணலாம். ஸோ இந்த கியூப் டெஃபினெட்லி வாங்குறது ஒர்த் தான். இந்த கியூபோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக போய் வாங்கலாம். தட்ஸ் இட் இன் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.